எல்லோருக்கும் வணக்கம். யாரடியவ நிஃப்டி அசைச்சு பார்க்குறவ அப்படின்னு ஒரு பாட்டி கரடிகளை பார்த்து கண்டபடி பேசின மாதிரி இன்னைக்கு கரடிகளால் மார்க்கெட்டை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ், 114 பாயிண்ட் இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோஸ். சில ஷேர் விலைகளை பார்க்கும்போது ரொம்ப கீழ் ரேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கே, இதை பிடிச்சு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 300 ரூபா இருந்த ஷேர் இப்போ சரிபாதியாக இறங்கி 171 ரூபாயில் இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இவன் கீழேருந்து மேலே போவானோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் இருந்தாலும் அது தகுதியானதா? நம்ம ஒரு ஷேரை போய் வாங்குறோம்னா அது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது லாபகரமான கம்பெனி இல்லை. மேற்கொண்டு எந்த தகவலுமே நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதே சமயம் அடுத்தது இந்தியா பெஸ்டிசைட்ஸ்னு ஒரு கம்பெனி, அவனுடைய பிரைஸ் பேட்டர்ன் அப்படின்றத நம்ம பார்த்தாலும் சமீபத்தில் 427 ரூபா இருந்தவன் அவனும் பாதியாக இருக்கான். ஆல்மோஸ்ட் திரும்பி ஏறுற மாதிரி இருந்தால் 50% ஏறக்கூட சான்சஸ், ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்கு. பட் இருந்தாலும் இவன் ஒரு லாபகரமான கம்பெனியா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்குறோம். என்னத்தை பெருசாக லாபம்? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே ரேஞ்சில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி P&L ஃபுல் இயருக்கு எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக இல்லை. இருக்காங்க 35 கோடிக்கு ஆரம்பிச்சு இப்போ 144 கோடிக்கு இருந்தாலும் பெரிய ஆளுங்க யாராவது பெருசாக முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா DI சுத்தமாக ஒன்றுமே போடல. FIs மட்டும்தான் 2.4% ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மழையே இல்லை. அதனால நம்ம லோ ரேட்டில் சில ஷேர்ஸை பார்க்குறோம். பட் அதுக்கு தகுதியானதா? கடைசிக்கு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கல, இவனை விட்டுட்டு இவன் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம மனசு தேதிக்கலாம் முளைஞ்சு பிடிக்கலாமா அப்படின்ற சமயத்தில் அது தகுதியாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கணும். நண்பர்களே, நம்மளை போன்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா அதிகமாக கிடைச்சதுன்னா கூட அது ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு. இல்லைன்னா ஒரு தேட்டருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு 10 நாளைக்கு புலம்பிக்கிட்டே இருப்போம். அடாடா 500 ரூபா செலவாயிடுச்சு, 500 ரூபா செலவாயிடுச்சுன்னு. அந்த வகையில் அஜந்தா ஃபார்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் இருக்குது. இவங்களுடைய பைபேக் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு ஷேர் ஒரு அக்கௌண்ட்டில் வாங்கி இன்னொரு ஷேர் என் பேர்லேயே தான் இருக்குது, அதில் இன்னொரு ஷேர் வாங்கி 2 ஷேரையும் பைபேக்கு அப்ளை பண்ணால் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். மே 30 தான் ரெக்கார்ட் டேட். இப்போ கரண்ட் ரேட் வந்து 2425 ரூபா இருக்குது. இதை விட அதிகமாக 2770 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பைபேக் ஆஃபர் போகுது. ஒரு ஷேருக்கு ஒரு 300 ரூபா கிடைக்குதுன்னு வைங்களேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேரில் இப்படி தான் ஒரே ஒரு ஷேர் வாங்கினேன். அது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே லாபம் அப்படின்ற மாதிரி கிடைச்சிது. இது அந்த அளவுக்கு 7500 ரூபா இல்லை, இதனுடைய விலை 2400 ரூபா தான் இருக்குது. அப்படின்றதுனால நான் அதிகமாக ஷேர்ஸ் வாங்க விரும்பல. 10 ஷேர்ஸ் வாங்கணும்னு வச்சுங்களேன், அக்செப்டன்ஸ் ரேஷியோ 1 தான் அப்படின்னாங்கன்னா அப்போ ஒரு ஷேர் மட்டும் திருப்பி வாங்கிக்குவாங்க, மீதி 9 ஷேர் தண்டமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் கிடக்கும். அதனால என்னுடைய ஜீரோதாவில் ஒரு ஷேரு, ஏஞ்சலில் ஒரு ஷேர் வாங்கி 2ஐயும் அப்ளை பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 ஷேரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படியோ அந்த மாதத்தினுடைய ஒரு தேட்டர் செலவுக்காச்சு. நண்பர்களே, மார்க்கெட் சரியில்லைன்னா கெட்ட நேரம் நம்ம வந்து எந்த ஷேரை வாங்கினாலும் போய் லாக் ஆகத்தான் செய்வோம். நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸை வந்து நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. அதாவது என்றைக்குமே எனக்கு ஒரு மாதம், அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் நிஃப்டி பீஸ் வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2-3 வாரத்திலேயே அது வந்து 1% to 2% வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். ஆனால் இந்த முறை நான் ஆல்மோஸ்ட் போன மாதம் 26ஆம் தேதியிலிருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு அட்டம்ப்டும் நஷ்டம் 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 அப்படின்ற மாதிரியே காமிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு காரணம் தெரிஞ்ச விஷயம் தான். ஷேர் மார்க்கெட் எங்காவது போய் ஒரு இடத்துல சிக்கி கொண்டும் பொழுது அதிலிருந்து எப்போ மேலே வந்து அவனுடைய பழைய ஹையை போய் தொடுறானோ அப்போ தான் நம்மளுக்கு அதிலிருந்து விடிவு காலம் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லாக் ஆன பணம் மறுபடியும் இங்கே வரும்போது தான் எனக்கு லாபம் வரும். ஏன்னா நான் அதிகமாக இந்த ரேஞ்சில் அக்குமுலேஷன் ஆகி போச்சு, இங்கே ஒன்று தான் ஆச்சு. ஸோ மறுபடியும் மேல் நோக்கி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் வேறு எந்த விதமான வழியும் கிடையாது. அவன் பாட்டுக்கு சிவனேன்னு 1% 2% ஒரு மாதத்துக்கு ஒருக்க கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் லாக் ஆகுது. டேய் மச்சான், அப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதானி குரூப் ஷேர்ஸ்லாம் எடுத்து பார்க்குறேன். எல்லாம் பல்ல காட்டிட்டு 5% 4%ன்னு பெருவாரியான ஷேர்கள் ஏறி இருக்கு. என்ன காரணம்? எதனால இந்த அதானி குரூப் ஷேர்ஸ் ஏறுது அப்படின்னா அது எலெக்ஷனை வச்சு விளையாட்டு பண்ணுறாங்க. நம்ம அன்னைக்கே பேசினோம், ஷேர் மார்க்கெட் ஹெவியே இறங்குது அப்படின்னா அது வந்து பை பண்ணக்கூடிய இடமா தான் பார்க்குறேன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸை. அதுக்கு தகுந்த மாதிரியே 2 இடம் ஏமாத்திட்டானு. அதே மாதிரி ஹெவியாக மேலே ஏறிட்டா எலெக்ஷனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு விற்கக்கூடிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடமா தான் பார்க்குறேன். ஸோ ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் இந்த எலெக்ஷனை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி அதானி குரூப்லாம் ஏறிட்டு தான் நான் பார்க்குறேன். ஆஹா, ஒரு சந்தோஷமான விஷயம். ரொம்ப முக்கியமான சில நியூஸ்களெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்கள, இந்த மாதிரி ஒரு 3 ஷேர் இருக்குதுங்க. அவங்க இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான
கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டீங்களா. ஒரு நண்பர் BDL நான் வாங்க போறேன், அதுக்கு கம்பெனி கொடுங்க அப்படின்னாரு. சரி, நான் அவர் கூட கொஞ்சம் கம்பெனி கொடுத்தேன். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு 6% ஏறிட்டான். நாளைக்கு ஒரு 5% ஏறிச்சுன்னா லாபத்துக்கு பிடிச்சி வித்துட்டு 1 கிலோ புளி வாங்கி டெய்லி ரசம் வச்சு குடிச்சிட்டு அவர் பேரை சொல்லிடணும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான விஷயமா எது பார்க்கப்படுகிறது அப்படின்னா சிப்லா அப்படின்றது ஏறின மார்க்கெட்ல இன்னைக்கு 4% கும்பா நீட்டிப்படுத்திருச்சு. அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. வேற என்ன இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான விஷயம் அப்படின்னா விக்ஸ் அப்படின்றது கிராஷ் ஆயிடுச்சு. இந்த விக்ஸ் ஏன் மேலே ஏறிக்கொண்டே வந்தது அப்படின்னா எலெக்ஷனுடைய ஃபீவர், யார் மெஜாரிட்டியா வருவா அப்படின்ற ஒரு திடீர்னு ஒரு ஏற்பட்ட ஒரு குழப்பத்தினால அவன் பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் வந்து ஒரு மார்க்கெட் ஒரு மாதிரி சூதானமான நிலைக்கு பழையபடி திரும்பி இருக்கு. எஃப்ஐஸ்னுடைய டேட்டா சொல்லிக் கொள்ள முடியல, தொடர்ந்து நம்ம பிடிச்சி முதுகுல குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கூட ஒரு 4065 கோடிக்கு வித்து விட்டுருக்காங்க. ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி டிஐஸ் வந்து தொடர்ந்து இன்னைக்கு 3527 கோடிக்கா வாங்கியிருக்காங்க. இங்க அவன் நியூ ஃபண்ட் ஆஃபருக்கு ஆளா பறந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்ல மியூச்சுவல் ஃபண்ட் பணம் போடுறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்காங்களாம். புதுசா வர்ற ஐபிஓக்கள் 10 தடவை 15 தடவை ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் எஃப்ஐஸ் வித்தா நாங்க பயந்துக்கணுமா அப்படின்ற ஒரு மனநிலை ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் கூட ஆந்திரா பேப்பர் பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கக்கூடிய ஷேரை 2 ரூபாயா நாங்க பிரிக்கிறோம் அப்படின்ட்டு. ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அப்படின்ற மாதிரி இது வந்து டெக்னிக்கலாவும் இதுக்கு சப்போர்ட் இருக்கு. இப்போ நியூஸ் வந்திருக்கு. அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? டக்குன்னு எந்திரிச்சு நீ ஒரு 640 ரூபா போக வேண்டாமா? இப்போ கூட போக வேண்டாம், ஒரு 3 மாசத்துக்குள்ளேயாவது நீ போக வேண்டாமா அப்படின்றதா இந்த ஷேர்ல பணம் போட்டு வச்சிருக்கிறவங்களுடைய கோரிக்கை. இந்த சமயத்தில் இன்னைக்கு மார்க்கெட்ல எம்என்டம் வேற லெவலில் ரெக்கவரி பண்ணிட்டான். இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் யார் இன்னைக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் சூப்பரா ஏறி இருக்கான், 1.5% ஏறி இருக்கான். அது போக செக்டர்ல யார் ஏறி இருக்காங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் கலக்குன்னு ஒரு கலக்கிட்டா. ஸோ மெட்டல் இண்டெக்ஸ் என்னைக்குமே யாரையுமே ஏமாத்துறது இல்லை. ஒரு எஸ்ஐபி போடுறதுக்கு அருமையான இண்டெக்ஸ் எதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டல் இண்டெக்ஸ் தான். ஏன்னா அவனுடைய வயலண்ட் மூவ் வந்து மேலே கீழே இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ அந்த வகையில் இன்னைக்கு யார் பெரிய அளவில் ஏறி இருக்கா அப்படின்னா ஒருத்தர் கிடையாது, பல பேர் ஏறி இருக்காங்க. பல பேர் 4% மேலே ஏறி இருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு நல்லா கீழே போனதுக்கு அப்புறம் சில வருடங்கள் 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு மறுபடி பழையபடி அவனுடைய ரேட்டுக்கு வர்றதை யாராவது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு இது வந்து பொதுத்துறை கம்பெனிகள் தான் அதிகம். நேஷனல் அலுமினியம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன்லாம் 2010 ஆடாத ஆட்டம் இல்லை, அவன்லாம் பயங்கரமான ஆட்டம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கினாலும் இதெல்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. திடீர்னு ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டான். அப்போ இத்தனை வருஷம் வாங்கின டிவிடெண்ட் அருமையான டிவிடெண்ட் லாபம் தானே. நீங்கள் கோல் இண்டியா எடுத்து பாருங்க, இன்னும் எத்தனையோ கம்பெனியில் எடுத்து பாருங்க. ஆனால் எல்ஐசி கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அவன் 1 ரூபா 3 ரூபா அந்த மாதிரிலாம் டிவிடெண்ட் கொடுத்த ஆள் தான். பட் இருந்தாலும் நீங்கள் எல்ஐசி போய் எடுத்து பார்த்தீங்கனாலும் எவ்வளவு தூரம் கீழே இறங்கினானோ அவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்துட்டான். அதே மாதிரி தான் ஐஆர்சிடிசி பல பங்கு பிரைவேட்லையும் சொல்லலாம், பப்ளிக்லையும் சொல்லலாம். இஎம்ஐஎல் அப்படின்னு ஒரு ஷேர், இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு நல்ல நியூஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதை வாங்கலான்னு பார்த்தோம்னா 76 ரூபா, இந்த ஷேர் 213 ரூபா போயிட்டான். சமீபத்தில் கூட 170 ரூபாயிலிருந்து 213 ரூபா போய் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள சைட்வேஸில் சிக்கிட்டான். ஸோ இப்போ இவனுக்கு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை சாக்கா வச்சு இதை உடச்சி ஒரு 300 ரூபா போவானா அப்படின்றது தெரியல. போனால் இதை லாங் டேர்மில் வாங்கி வச்சவங்களுக்கு தான் சந்தோஷம். அதாவது இவங்களுடைய போர்ட் மீட்டிங் ரிசல்ட்ஸுக்காக 27 மே கூடுது. அதுதான் இதை பற்றின ஒரு நியூஸ். அதே மாதிரி ஹட்கோ அப்படின்ற ஷேர் வந்து ஃபண்ட் ரைசிங், இது ரொம்ப முக்கியமான நியூஸ். எந்த ஒரு ஷேர் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ இந்த ஹட்கோ அப்படின்றது ஆல்ரெடி ஏறித்தான் இருக்கான். ஏப்பா நான் இவ்வளவு தூரம் ஏறிட்டேன், இன்னமும் உங்களுக்கு ஏறணும் அப்படின்னு அது கேட்குற மாதிரி இருக்குது. பட் எனிவே இதுக்கு வந்து ஃபண்ட் ரைசிங் அப்படின்ற நியூஸ் வந்ததுனால லைஃப் ஹை ஆல்ரெடி 237 ரூபா 240 இதனுடைய லைஃப் ஹையா இருக்கும் பொழுது இந்த ஃபண்ட் ரைசிங் நியூஸ் இதுக்கு வந்து ஒரு தீனியா அமையும் பட்சத்தில், ஒரு ட்ரிகரா இருக்கும் பட்சத்தில் கூடி சீக்கிரத்தில் 250 ரூபாய்க்கு மேல பார்க்கணும். கொடுமை நண்பர்களே, கொடுமை. நம்ம நியூஸ் ஏதாவது வருதா அதை வச்சு வாங்கலாமா ஏறுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு 13% ஏறி ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜிகே ஒயர்ஸ்னு ஒரு ஷேர், அவனுக்கு மத்தியானம் தான் நியூஸ் வருது. என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அவங்களுடைய போர்ட் மீட்டிங் 23ஆம் தேதி வருது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த டேட்டா வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கே அவன் 13% ஏறிட்டான். பொதுவாக இந்த மாதிரி நியூஸ் வந்தால் மேலே ஏறணும். ட்ரைடன்ட்னு ஒரு கம்பெனி, இவன்லாம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கிறதுனால தான் ஒரு தடவை 25 ரூபா வரைக்கும் வந்துட்டு, ரொம்ப தூரம் இல்லை, 2023 25 ரூபா வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துச்சுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான்.
ஆனால் இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் என்னைக்காவது ஒரு நாள் 70 ரூபா வந்து தான் சேரணும். ஏன் அப்படின்னா ஒரு இடம் 70 ரூபாய்க்கு இவன் தகுதி அப்படின்றதுனால தான் ஒரு காலத்தில் இவனை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நஷ்டகரமான கம்பெனியாக போகல, லாபகரமான கம்பெனியாக தான் இன்னும் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா 25 ரூபா அல்லது 20 ரூபா வந்தாலும் மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் இவன் 70 ரூபா போய் தான் ஆகணும். ஸோ இந்த ட்ரைடென்ட்ல ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னா 18 மே, இன்னைக்கு 14 மே, ஒரு 4 நாள் கழிச்சு இவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது. அப்போ இவங்க என்ன டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க, எவ்வளவு பணம் புதுசாக ரைஸ் பண்ண போறாங்க, இவங்களுடைய ரிசல்ட்ஸ் டீட்டெயில் என்ன அப்படின்றது வந்துடும். மெட்ரோபாலிஸ்னு ஒரு ஷேர், ஒருவேளை டெக்னிக்கலி இவன் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் இனிமேல் எதிர்காலத்தில் போடுற மாதிரி இருந்தால் அவன் மேபி இன்னொரு 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ ஒரு 2800 வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இர்கான் இன்டர்நேஷனல் சமீபத்தில் எந்த விதமான நியூஸும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு ஏதாவது ட்ரிகர் கிடைக்குமா, அவனுடைய பழைய ஹையை தாண்டுவானா அப்படின்ற தகுந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இவங்களுடைய டிவிடெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் டீட்டெயில் நம்மளுடைய 21 மே அன்னைக்கு அதனுடைய இது வெளியே வரும். ஸோ அப்போ ஏதாவது ட்ரிகர் ஆகி அல்லது அதை பேஸ் பண்ணி அதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இப்போ இருந்தே ஏற்றுனா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இந்த SDBL ஷேர்னுடைய ஸ்பிளிட் ரொம்ப காலமாகவே பல நாட்களுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்துடுச்சு. அந்த நியூஸை வச்சுக்கிட்டு தான் அவன் வெறும் 300 ரூபா ரேஞ்சில் இருந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 360 ரூபா வரைக்கும் போனான். 360 ரூபா போயிட்டு இப்போ மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். இப்போ அதே சமயம் அதே நியூஸ் திரும்பவும் வருது. அப்போ 24 மேக்குள்ள இவன் மறுபடியும் 360 ரூபா போவானா, 20% ஏற்றி விடுவானா அப்படின்றத இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நியூஸில் வந்து இன்னும் வேகம் இருக்கிறதுனால மேபி 300 to 360 எதிர்காலத்தில் வந்ததுன்னா சூப்பராக தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளில் இந்த ஆதார் IPO TBO டெக் 2 நாளைக்கு லிஸ்ட் ஆகுது. ஒரு 20% ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு அலர்ட் ஆனதாக மெசேஜ் நீங்கள் போடல, சில பேர்த்துக்கு தான் கொஞ்சோண்டு அலர்ட் ஆனதாக சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து பெரிய இன்பம் அப்படின்றது இல்லை. பட் இருந்தாலும் அலர்ட் ஆன எல்லாத்துக்கும் ஒரு 20% கடைசிக்கு லாபத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 2 ஷேர் பார்க்க போகிறோம். 2 ஷேருமே அதில் பாதாளத்தில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கள பற்றிய டிவிடெண்ட் அறிவிப்பு அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் இருக்குது. அப்போ இந்த 2 ஷேரு அந்த நியூஸை பேஸ் பண்ணி இந்த மவானா சுகர் அப்படின்றது இதுக்கு முன்னாடி 180 போயிருக்கான், சரியா 50% காலி. ஸோ இவங்க இது ஏதாவது ஒரு 98 ரூபாயிலிருந்து ஒரு 120 ரூபா ஷார்ட் டைமில் வருவானா. அதே மாதிரி இந்த பிரதாப் ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஷேர் அவனு 1400 ரூபா போன ஷேருங்க. அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து சரிவே தான். ஆனால் பாவி, ஒரு வருஷத்தில் நீ இவ்வளவா இறங்குவ, ஜனவரி நியூ இயர் கொண்டாடிட்டு இவனை வாங்கியிருந்தோம்னா ஏன்டா இந்த வருஷத்தில் இன்னும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு போயிருப்போம். ஏன்னா 1500 ரூபாயிலிருந்து இப்போ 880 இருக்கு. ஸோ இவனும் சப்போர்ட்டில் இருக்கா. இந்த 2 ஷேர்லையுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்றது வரக்கூடிய அடுத்த 5 நாட்களில் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இவனுக்கு 2 பேருமே 10% மேலே வந்ததுன்னா பரவாயில்ல. கெம்ப்ளாஸ்ட் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான், NBCC ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். ஆனால் இந்த கெம்ப்ளாஸ்ட் அப்படின்ற ஷேர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவன் இங்கிருந்து மேலே ஏறுறான். எப்படி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு காலத்தில் அவனுடைய பழைய ஹையை போய் தொடுவான் அப்படின்ற மாதிரி இவன் போய் ஒரு வேளை தொட்டால் இந்த ஷேரில் ஆல்மோஸ்ட் ஒரு 100% ப்ராஃபிட் அப்படின்றது லாங் டேர்மில் இருக்குது கெம்ப்ளாஸ்டில். அதே மாதிரி NBCCனுடைய நியூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நாளாக ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசமாவே அதனுடைய மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கு. இப்போ அவங்களுடைய நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா NBCCனுடைய ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் டீடைல் 28 மே, இன்னும் 14 நாள் இருக்கு. ஸோ இந்த 14 நாளில் இவன் நம்ம உச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வைப்பாங்களா, 180 வருவாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அஜந்தா ஃபார்மா யாராவது ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் ஒவ்வொரு ஷேர் வாங்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.